வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர், எமோஷன்ஸ் டு எக்ஸ்பிரஸ் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற அந்த கான்செப்டில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் ஜெலஸ், என்வி, அதனோட பிஹேவியரில் என்ன மாதிரி நம்மளை எப்படி செம்மைப்படுத்திக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு காம்ப்ரஹென்ஷன் லெவலில் குறைபாடு இருந்தால் தான் ஆங்கர் வரும்னு பார்த்தோம். காம்ப்ரஹென்ஷன்றது இப்போது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, அங்கே என்ன வாட் இஸ் த சினாரியோஸ் இஸ் கோயிங் ஆன், அங்கே என்ன ஒரு கமோஷன் இருக்கா, இல்லை ஒரு என்ஜாய்மெண்ட் தெரியுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது சரியாக புரிஞ்சுக்கிட்டமான நம்மளுக்கு அங்கே கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. முதல்ல கோவப்படுறது அப்படின்ற அந்த செய்தியே ஒரு விஷயம் உனக்கு தெளிவாக புரியல, அதனால தான் உனக்கு கோபம் வருது அப்படின்னு நம்ம மனசில் வாங்க முடியும். இந்த அடிப்படையில் அப்போ கோபம் வருதுன்னு சொன்னால் எங்கள் விஷயம் புரியலையோ அங்கே கோபம் வருதுன்னு சொன்னால் அப்புறம் ஏன் பொறாமல் வருது, ஏன் பொச்சாவாமை, அப்புறம் அது அப்படி நிறைய தமிழில் அதுக்கு சிறப்பான வார்த்தைகள்லாம் உண்டு. அப்படி அப்போது அந்த பொறாமை வரத்துக்கு காரணம்னு சொன்னால் எல்லா ஸ்டேஜ்லேயும் நம்ம இன்னொருத்தரோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறோம். ஆனால் ப்ராக்ரெசிவ் வே ஆஃப் திங்கிங் அப்படின்ற அந்த கான்செப்டில் எப்படி நம்மளை ஒருத்தர் ரேட் பண்ணிக்கணும்னு கேட்டால், ஒரு சென்ற வகுப்பில் நம்ம எப்படி படித்தோம், வேண்டாம் சென்ற வகுப்பு இல்லை, சென்ற செமஸ்டரில் எப்படி படித்தோம், காலாண்டு தேர்வுக்கு எப்படி படித்தோம், இப்போ அரையாண்டு தேர்வுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறோம், போன தடவை நம்ம தமிழ் பாடத்தில் எவ்வளோ மார்க் வாங்கினோம், இந்த தடவை தமிழ் பாடத்தில் எவ்வளோ மார்க் வாங்குகிறோம், இந்த தமிழ் பாடத்திட்டம் படிக்கிறோம் இல்லையா, அதில் என்ன செம்மையான வார்த்தைகள் தெளிவாக நம்மளுக்கு உச்சரிக்க வந்திருக்கு, எவ்வளோ சரளமாக நம்மளால் படிக்க வருது, வாட் இஸ் த லெவல் ஆஃப் ப்ரீவியஸ் நம்பர் என்ன, இப்போ எத்தனை நம்பருக்கு மேலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நம்மளை ரேட் பண்ணி கம்பேர் பண்ணி ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தால் ஒரு 6, 9, 12 இந்த மாதத்துக்குள்ள, இத்தனை மாதங்களுக்குள்ள நம்மளோட முன்னேற்றத்தை நம்ம கண்கூடாக நிதர்சனமாக பார்க்க முடியும். இதை விட்டு இன்னொருத்தரோட, தட் இஸ் வி ஆர் கம்பேரிங் அவர் செல்ஸ் டு தி அதர் கிளாஸ்மேட்ஸோட நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது அப்போ என்ன ஆகும், அவனுக்கு கொண்டு இவ்வளோ மார்க் வருது, அந்த பொண்ணு கொண்டு இவ்வளோ மார்க் வாங்குறாங்களே, நம்மளோட மதிப்பெண் குறையுது, அது எப்படி குறையும் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணால் இட் இஸ் டிஸ்பாரிட்டி இன் ரேட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டால் ஒரு வகுப்பில் படிக்கிற எல்லாரும் ஒரே வயதுடையவர்கள் தான், அட் த மோஸ்ட் ஒரு 6 மாதம் 8 மாதம் அப்படி தான் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிறான்னா 13+, 13 அதுக்குலேருந்து 14க்குள்ளே இருக்கிற ஏஜ் குரூப்பில் தான் இருப்பாங்க. நிச்சயமாக 13 வயசுக்கு இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடத்திட்டங்கள் தான் நம்ம படிச்சுட்ருக்குறோம் 8ஆம் வகுப்பில். ஆனால் ஒருத்தரோட ஜீன் பொட்டன்ஷியல், ஒருத்தரோட ஒரு குழந்தையோட வீட்டில் இருக்கிற என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸு, அவங்க தாய் தகப்பனார் கொடுக்குற விசுவாசம், அன்பு, பரிவு, பாசம், அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸு, அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸு, அவங்களோட மென்டல் மெச்சூரிட்டி, இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு படிப்பு வரும். இது எல்லாமே ஆல் தீஸ் ஆர் வெரி குட் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் இன் டிட்டர்மினிங் அவர் ஸ்டடி எபிலிட்டி. இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, இது யாரும் மறுதளிக்கவே முடியாது. எவ்ரிபடி ஹாஸ் டு அக்செப்ட் இட். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது அப்போ அவங்களோட ஒருத்தருக்கு பெட்டர் என்விரான்மெண்ட் இருக்கலாம், ஹவுஸ் ஃப்ரண்ட் மேபி பெட்டர் லெவலில் இருக்கலாம், சிலவங்களுக்கு அதில் கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி இருக்குமா இருக்கும். இதையும் தாண்டி மேலே ஒருத்தர் படிக்கிறான்னா அது நம்மளுக்கு என்ன பண்ணோம், ஒரு கை தட்டி ஆர்வரித்து ரொம்ப வெரி குட் சூப்பரான எஃபர்ட் போடுறான் இந்த பையன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் அப்படி கம்பேர் பண்ணும்பொழுது இது ஆசிரியர் கூட வகுப்பில் செய்ய மாட்டாங்க, எல்லோரும் நல்லா படிக்கணும் அப்படின்னு பொதுவாக தான் சொல்லுவாங்களா இருக்கும். அவன் எப்படி படிக்கிறான் பார் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற ஒரு அசௌகரியங்கள் வேறு, இவனுக்கு இருக்கிற சௌகரியம் வேறு. ஸோ அதனால் கம்பேர் பண்ணும்பொழுது அதனால தான் சரியாக பண்ணாததுனால வி கெட் ஜெலஸ். அவன் இப்படி படிச்சு விட்றான்டா, அவன் எப்படி அப்படி மார்க் வாங்குறான் அப்படின்னு. அவன் எப்படி மார்க் வாங்கினான் இல்லை, இஸ் புட்டிங் ஃபோர்த் இஸ் எஃபர்ட். ஒரு நாளில் கந்தூஞ்சார் பசி நோக்கார் கர்மமே கண்ணாயினாரும் அரையாண்டு தெருவில் தமிழில் 80 மார்க் வாங்கினவனு அவன் கவுது படிச்சுன்னு படிக்கிறான், அதனால் அவனுக்கு 80 மதிப்பெண்கள் வருது. அது மாதிரி எஃபர்ட் போட்டு செல்ஃப் ரேட்டிங் இல்லாமல் யூ யுவர்செல்ஃப் அவுட் டு பி ரேட்டட் ஃப்ரம் ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ் டு தி ப்ரெசன்ட் ஒன். அதே மாதிரி போன வருஷம் நம்மளுக்கு எப்படி ரொம்ப கோவப்பட்டோமா, எப்போ எதுக்கெடுத்தாலும் நம்ம நெகட்டிவ் மைண்ட் செட் வச்சுருந்தோமா, இன்றைக்கி எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இது எதுக்கு ரிலேட்டட்னு கேட்டால் திஸ் இஸ் ரிலேட்டட் டு அவர் மென்டல் மெச்சூரிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ்.
ஜெலஸை எப்படி ஹவு டு ஓவர் கம் தி ஜெலஸ் சென்ற பதிவில் பார்த்தோம். ஜெலஸு, என்வி, ஆங்கர் எல்லாம் இருக்குன்னு. இது எல்லாமே நெகட்டிவ் பிஹேவியர் தான். இந்த நெகட்டிவ் பிஹேவியர்லேருந்து ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட். யூ கேனாட் டுவெல் அலாங் தி நெகட்டிவ் பிஹேவியர்ஸ் டு தி என்டையர் லைஃப் இருக்க முடியாது. அட் த மோஸ்ட் அடோலசன்ஸ் முடியறதுக்கு முன்னாடியே யூ ஆர் சப்போஸ் டு கம் அவுட் ஆஃப் யுவர் நெகட்டிவ் பிஹேவியர்ஸ். அப்போ தான் இந்த மெச்சூரிட்டி என்ன பண்ணும், 40th இயரில் வென் யூ ஆர் டச்சிங் த மிடில் ஏஜ் வரும்பொழுது யூ கேன் ஈஸிலி பி மோர் மெச்சூர்டு பர்சன் தென் எனி ஒன் எல்ஸ். எப்படின்னு கேட்டால் இந்த நெகட்டிவ் பிஹேவியர்லாம் ஒன்றை விட்டு அடோலசன்ஸ்லேயே போயிடுது. என்டையர் அடல்ட்ஹுட் ஆஃப் 20 years 2 டிகேட் இருக்கிற அடல்ட்ஹுட்டை ரொம்ப சிறப்பாகவும் எளிமையாகவும் ரொம்ப ஒரு மாதிரி பிரைட்டாகவும் நம்ம அதை கடந்துட்டோமான மிடில் ஏஜ் 45வது வயசு வரும்பொழுது we will be the best person, more matured and highly equipped person to handle the age related factors அப்படின்னு நம்மளை எல்லாரும் ப்ரைஸ் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கே உள்ளுக்குள்ள தெரியும். அது பெரிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக மாறும். ஸோ அதனால இது என்ன பண்ணுவோம், நம்மளோட எமோஷ்னல் மெச்சூரிட்டி EQ அப்படின்னு ஒன்று கண்டுபிடிப்பாங்க உளவியலாளர்கள். EQன்னு சொன்னால் எமோஷ்னல் கோஷன்ட் ஆன் எ கிவன் அக்கேஷன். அப்படின்னா அது என்ன பண்ணும், எவ்வளோ தூரம் கடினமான உழைப்பு வகுப்பறையில் இருந்தாலும், எவ்வளோ தூரம் கடினமான உழைப்பு அட் த ஹோம் ஃப்ரண்ட் இருந்தாலும் அதில் ஃபைண்ட் ஃபால்ட், அதாவது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் பண்ணாமல் இந்த வேலை இன்றைக்கி வந்திருக்கா இதை முழுக்க முதல்ல முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் பிறகு பார்ப்போம் அப்படின்னு ஒரு எஃபர்ட் போட்டு தொடர்ந்து கண்டினியூஸ் ஒர்க்காக இருந்தாலும் பரவாயில்லைன்னு அந்த வேலையை முடிச்சிட்ட பிறகு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதே, அதுக்கேன்னா அதுவே தான். இட் கேனாட் பி ரேட்டட் வித் எனிதிங். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ஒரு நேரமும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸை நமக்கு ரேட் பண்ணி அதை எக்ஸல் பண்ணணும். வி ஷுட் கிராஸ் தட் நம்பர் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர மற்றவங்களோட கம்பேர் பண்ணினா நம்மளுக்கு ஆங்கர் வரும், கூடவே என்ன வரும், ஜெலஸ் வரும், சில சமயத்தில் என்வி கூட இருக்கும். அதனால தோஸ் எமோஷ்னல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆட் டு பி எஸ்டியூர்டு இன் அடோலசன்ஸ் பீரியடுக்குள்ளேயே பிஃபோர் வி கிராஸ் 20 அதுக்குள்ளேயே இது எல்லாத்தையும் எஸ்டியூ பண்ணிவிட்டு சிறப்பான என்ன பழக்க நடத்தைகளை வளர்த்துக்கணும்னு நம்ம பதிவு பண்ணுறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.